அனிஷா லைட்டு தரடா கதவை வருவாங்க இந்த இடத்துல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அதான் தேடிட்டு இருக்கேன் சுதா எங்க Office room, chief guest only we have, madam. வரல கஷ்டமா பாத்தறேன் பண்ணுங்க சரி இருக்குங்க சார் ஃபோன் வரல நீங்க நான் அதான் அவர் கூடு அங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறீங்க ஆல்பர்ட் பேசுகிறேன் ஆல்பர்ட் பேசுகிறேன் அது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துருவாங்க
தம்பி சீக்கிரம் போங்கண்ணா. ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா இங்க பாருமா இங்க பாருங்க அப்படியே இருங்க அங்கெல்லாம் மேட்சை போட்டிருக்கோம். அங்கே ஒருத்தர் மேலே நாங்கள் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். ஒருத்தர் ஸ்டெடியாக அங்கே இருப்பார், 2 பேர் அங்கே சுற்றிக்குவார். சார் வாங்க எல்லாரும் யங் பீப்புள்ஸா எந்த சன்னு இல்லை அவங்க என்எஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. வந்துட்டு இருக்காங்களா சார் வந்து வைக்க போறாங்க. Fácil. Thank you.
அரசாங்க இது எல்லாமே 7:30 மணி அதுனா மழை அடித்தாலும் நாங்கள் தான்ப்பா சன் டிவி எடுத்து போனால் தான் அங்கே சன் டிவியில் வரும் எல்லா டிவியில் வரும். சன் டிவி வரும், மக்கள் டிவி வரும். அதில் பின்னாடி வந்துடும். ஆமாம் பார்த்துவாங்க, கேட்டுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்கே அது நீங்கள் குடுன்னு ஓடி போய் அங்கே கூட எடுக்கலாம். கட் பண்ணிட்டு வந்துக்கோ. கொஞ்சம் வாருங்க. வார்த்தை இது வார்த்தை தம்பி முன்னே வந்துடுங்க. Right near the gate for a while, Damodar. So, ஒரு செகண்ட் கங்கை நதி உத்தராகண்டில் ஆரம்பிக்குது. அப்படி ஸ்ரீகார் வழி அப்படி போய் கடலில் கிடக்குது கங்கை நதி. அதே மாதிரி மகாநதி இங்கே மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து கடலில் கிடக்குது. இதை எல்லாம் நம்ம ஒன்றா கால்வாய் வெட்டி வச்சு இந்த கப்பல் படம் போட்டுட்டோம்ல, ஒரு கால்வாய் வெட்டி எல்லாம் ஒன்றா இணைச்சி கன்னியாகுமரி வரை கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டா நம்ம இந்த ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம்னா இதையும் டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கிறது, வாட்டர்வே ஆகிக்கிறது. அப்போ இதுக்கு மொத்தம் 32 கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும். ஆனால் நம்ம வருஷத்துக்கு 36 கோடி நம்ம செலவழிக்கிறோம். அந்த பாதுகாக்கிறதுக்கு வெள்ள காலத்தில் உள்ள நஷ்டம் அது 36 கோடி. இதில் 32 கோடி செலவழிச்சா நமக்கு எக்கச்சக்க லாபம் வரும். இந்த கரண்ட் நம்ம உற்பத்தி பண்ணலாம். எல்லா இடமும் பசுமையாயிரும் சார், எல்லாம் பசுமையாயிருக்கும். அதான் நதிகளை இணைக்கணும்னு இந்த ஐடியா அந்த காலத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இணைச்சிட்டா போதும். தமிழ்நாடு இணைக்க ரொம்ப ஈஸி. காவிரி ஆரம்பிக்கிறதுல காவிரி ஆரம்பிக்குது. இந்த காவிரியை கொண்டு மதுரையில் வைகையில் திருநெல்வேலி தாமிரபரணி இப்படிலாம் கட் பண்ணிட்டா போதும். அதுக்காக தான் நாங்கள் யோகா பண்ணி இதை கொண்டு வரலாம். நின்று எடுத்துக்கோங்க. இது வர கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் சேர்ந்து எடுத்துட்டேன். பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேண்ணா. மக்களாட்சி மலர்ந்திட்ட மகத்துவ நன்னாளில் 58வது குடியரசு தின விழாவிற்கு பொழிவினோடு பகலவனின் பார்வையில் வருகை புரிந்த அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரிதாக்குகிறோம். பள்ளியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். Attention! அப்படியா மேலே போயிட்டு கேப் இல்லை எடுத்துங்க. தம்பி உட்காந்துப்பாங்க. கையில் எடுத்துக்கோங்க. நிற்க வச்சு ஏறி அழகிலா பெருமை பூண்டாள் அன்னையாம் தமிழ் தாயை வாழ்த்த வருகிறார்கள் இளம் வண்டுகள். கடலுடுத்து நிலமணி
புரிந்த அனைவரையும் வரவேற்க வருகிறார் என் பள்ளி மாணவி. வரவேற்புரை மாணவி ஆஸ்ரீ லலிதா 11. என் முதற்கண் காலை வணக்கம். வரவேற்புரை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று புதிய பாரதத்தை, நவபாரதத்தை கூவி அழைக்கின்றான் நம் மகாகவி பாரதி. நம் நாடு விடுதலை பெற்று 57 ஆண்டுகள் சென்றுவிட்டன. 58வது குடியரசு தின விழா இன்று நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நம் பள்ளியும் இக்குடியரசு தின விழாவை இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு கொண்டாடுகிறது. இச்சீரிய விழாவிற்கு வருகை புரிந்து தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரை ஆற்ற உள்ள நமது புதிய நகரமன்ற தலைவர் உயர்திரு எம் பச்சையப்பன் அவர்களையும் ஏனைய நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நம் நாட்டின் நதிகளை இணைக்கும் முயற்சிக்கு ஒரு தூண்டுதலாக விளங்குகின்ற எம் பள்ளி தாளாளர் அவர்களை வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். உன்னதமான இந்த விழாவிற்கு முன்னிலை தாங்கி எங்களை எல்லாம் எப்போதும் கல்வி அறிவில் ஊக்குவிக் கொண்டிருக்கின்ற எம் பள்ளி முதல்வர் அவர்களை வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்களின் வழிகாட்டிகளான தலைமை ஆசிரியைகள், நிர்வாக அதிகாரி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். வருங்கால பாரதத்தை உருவாக்கும் சிற்பிகளான மாணவ மணிகளையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்திய திருநாட்டின் நதிகளை யோக சக்தியின் மூலம் இணைப்பதற்கு இங்கே வருகை புரிந்துள்ள எங்கள் பள்ளிகளின் மாணவ மாணவியரை வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். சிறப்புமிக்க இக்குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்களையும் அறிஞர் பெருமக்களையும் எங்களின் பெற்றோர்களையும் மற்றும் உள்ள யாவரையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி. தமிழ் 3, தமிழ் கடவுள் 3, தமிழ்நாட்டை ஆண்ட வேந்தர்கள் 3, நம் தேசிய கொடியின் வண்ணமும் 3. இந்த மூவண்ண கொடியை ஏற்றி இக்குடியரசு தின விழாவினை சிறப்பித்து தருமாறு நம் நகரமன்ற தலைவர் திருவாளர் எம் பச்சையப்பன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கொடி வணக்க பாடல். புகழ்ந்திடவாய்
எங்கோ ஒரு மூலையில் ஓடி இறுதியில் கடலோடு கலக்கும் இந்திய நதிகளை இணைத்து எல்லாரும் இன்புற்று வாழ வழி கூற வருகிறார்கள் எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவிகள். நதிகள் இணைப்பு சிறப்பு பாடல். Bye.
வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். 1000 மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி இதோ. ஆம், இதுவரை பண்ருட்டியில் கண்டிராத ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி. சிந்திக்க வைப்பதோடு நம் அனைவரையும் விழிக்கச் செய்யும் ஒரு அரிய நிகழ்ச்சி. ஆம், 1000 மாணவர்கள் ஒரே சமயத்தில் இணைந்து வழங்கும் யோகா நிகழ்ச்சி இதோ உங்கள் முன். கங்கையில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். கங்கையும் காவிரியும் இணைக்க வேண்டும் என்பது பாரதியார் காலத்திலிருந்து தமிழர்கள் காணும் கனவு இன்று வரை கனவாகவே இருக்கிறது. நிறைவேற்ற எந்த வழியும் தோன்றவில்லை. சமீபத்தில் அதற்கான வழியும் வாய்க்காலும் லேசாக திறக்கிறது. நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கனவு வலிப்பதற்கான முகாந்திரம் குடியரசு தின நன்னாள் இந்திய நதிகளை இணைக்க வேண்டி நாம் கிடைக்கிறது. யோக முத்ராசனம். ஒவ்வொரு ஆண்டு வறட்சியும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் வெள்ளம் மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் அழிவுகளும் நதிநீர் இணைப்பால் முற்றிலும் தடுக்கப்படுகிறது. வஜ்ராசனம். 15,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு கப்பல் போக்குவரத்திற்கு வழிவகை என்று செய்கிறது. சாஷாங்காசனம். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சரக்குகளை எடுத்து செல்லும் செலவும் குறைகாரும். பத்மோத்தாசனம். இந்திய நதிநீர் இணைப்பால் தமிழகத்தில் பெரிய நீர்த்தேக்கங்கள் கட்டுவது அவசியமில்லை. ஏனெனில் இந்த நீர்வழி சாலையே பெரிய நீர்த்தேக்கமாக அமையும். இதன் மூலம் 800 TMC ஜானுசிரசாசனம். வைகை, தாமிரபரணி, பாலாறு, காவேரி போன்ற பல்வேறு நதிகளை இணைக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் 2150 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. நிலத்தடி நீர் உயர்வால் 1350 மெகாவாட் மின்சாரம் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைக்கும் நிமிடம் 6 கோடி மக்களுக்கு தாராளமாக குடிநீர் வழங்க முடியும். வீரபத்ராசனம். சாஷாங்காசனம். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் மட்டும் 32 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு முறை 36 கோடி செலவு செய்வதால்
ஆண்டு முழுவதும் வருவாய் ஈட்டுவதுடன் வெள்ளத்தால் ஏற்படும் சேதமும் தவிர்க்கப்படுகிறது. இணைப்பு திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் உயர்வால் நாடு முழுவதும் பசுமை புரட்சி ஏற்படுகிறது. ஏகபாதாசனம், கோமுகாசனம். நதிநீர் இணைப்பால் ஏராளம் வஜ்ர நமஸ்காரம், சாஷாங்காசனம், பத்மாசனம். மனமும் உடலும் இங்கே இணைகிறது. பல்வேறு நதிகள் இணைந்தால் நாட்டின் வளம் பெருகும். மனமும் உடலும் இணைந்தால் வாழ்க்கை நலம் சிறப்பாகும். ஆகவே எமது தாண்டூரி பள்ளியின் முக்கியமான குறிக்கோள் கூட எமது இங்கே அமர்ந்திருக்கும் பிஞ்சு மனங்களில் நதிகளை இணைக்க வேண்டும் என்பதன் தொடக்க முயற்சியாக இங்கே பிஞ்சு உள்ளங்கள் உங்களிடத்தில் யோகாசனங்களை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சுகாசனம். பல்வேறு பயன்களை உடைய இத்திட்டத்தை பல்வேறு மாநிலங்களும் ஒப்புதல் அளித்து இந்த 58வது குடியரசு தின நன்னாளில் தேசிய நீர்வழி சாலையை உருவாக்க அனைவரும் உறுதிமொழி எடுப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஹா, என்ன அற்புதமான நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கின் பயன் ஒளியில் இருக்கிறது. அதுபோல் விழாக்களின் பயன் நம் செயலிலே இழைத்திடும் மாண்பிலேயே இருக்கிறது. இவ்வறிய நிகழ்ச்சி கண்டிப்பாக அனைவரையும் சிந்தித்து செயல்படுத்த தூண்டும் என நம்புகிறோம். இந்நாளில் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை செய்ய எண்ணியதோடு அல்லாமல் செயல்படுத்தி காட்டிய நம் பள்ளியின் தாளாளர், முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் யோகா ஆசிரியர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் உடன் உழைத்த மற்றுமுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் சீரிய பணி ஆற்றி வரும் நகர்மன்ற தலைவர் திரு பச்சைப்பன் அவர்களை வாழ்த்தி வழங்குகிறோம். 2 வேண்டுகோள். ஐயா அவர்கள் பண்ருட்டி பட்டணத்தை பிளாஸ்டிக் ஃப்ரீ பட்டணமாக மாற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு நதிகளை இணைக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய நினைவு பரிசு அளிக்க விரும்புகிறேன். சார் இங்கே பாருங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படியே நில்லுங்க. சேர்ந்துலுங்க. இங்கே பாருங்க. ஓகே. இந்த நடைபெறுகின்ற இந்த விழாவை சிறப்பாகவும் அது என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. கங்கை நீர் திட்டத்தை பற்றியும் மிக தெளிவாகவும் இங்கு நமக்கு எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவுக்காக இங்கே வந்திருக்கின்ற பள்ளி மேலாளர் அவர்களுக்கும்
இங்கே குழுவிலுள்ள தாய்மார் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பண்ருட்டி நகரமன்றத்தின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் டாக்டர் கலைஞர் சார்பாகவும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மிக பண்ருட்டி நகரமன்ற கவுன்சிலர் அவர்களும் முன்னாள் அன்பு தம்பி வடிவேல் அவர்களும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொண்டு இங்கு கடைசியாக காலதாமம் ஏற்பட்டுவிட்டது. இந்த விழாவை பார்க்கும் பொழுது மிகவும் மனநிறைவு ஏற்படுகின்றது. என்னவென்றால் என் குழந்தைகள் அன்பு மேலாளர் பள்ளியில் படித்த பள்ளி மாணவராக இருக்கின்றார். நான் 40 ஆண்டு காலமாக இவரை எனக்கு நன்றாக தெரியும். பள்ளி பண்ருட்டியிலே ஒரு முதன்மையாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த விழாவிலே ஒரு சிறு குறையை நான் சொல்லி கடைபெறுகிறேன். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் விகிதை பார்க்கும் பொழுது எனக்கு மனம் ரொம்பவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த நேரத்தை காலையில் கொடியேற்றி விழா நடத்திவிட்டு சாயந்தரத்திலே செய்திருந்தால் அவரை நான் மிகவும் பாராட்டும் இப்பவும் வரை சொல்லவில்லை. இந்த குழந்தை செல்வங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த காலையில் இருந்து இந்த பள்ளி பசங்களை பார்த்துட்டு வந்த பொழுது இந்த விழா கடைசி விழா நல்ல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் காலதாமதம் தகுந்து மாலை நேரத்தில் செய்திருந்தால் மிகவும் நல்ல அது கூர்ந்து உட்கார்ந்து சிறப்பாக பணியாற்றி வருவார் என்று பேசி நமது சாம்பிவி பள்ளி அவர்கள் பண்ருட்டிலே பல சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய ஒழுக்கமும் அவருடைய கடமையும் அவருடைய கண்ணியமும் நான் எந்த நேரத்திலும் பாராட்டுகின்றேன். இந்த மன்ற தலைவர் எல்லா முறையிலும் என்னை அழைத்திருந்தார்கள். அவரை நான் பாராட்டுவதற்கு அடைபட்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்னும் சிறப்பாக இந்த பள்ளியை பல பல பின்னலை உருவாக்கும் என்று கேட்டு எனக்கு பேச நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரை. கங்கையில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று இந்திய நதிகளை நம் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே தன் கவிதைகளால் நதிகளை இணைத்தான் நமது தேசிய கவி மகாகவி பாரதி. இன்று இக்குடியரசு தின விழாவில் என் ஜாண்டுவி பள்ளி மாணவர்கள் யோக சக்தியால் நதிகளை இணைத்து காட்டினார்கள். முதற்கண் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சீரிய விழாவிற்கு வருகை தந்து தேசிய கொடியை ஏற்றி எங்கள் உள்ளங்களில் நாட்டுப்பற்றை ஊட்டி அமர்ந்திருக்கும் நகரமன்ற தலைவர் உயர் திரு எம் பச்சையப்பன் அவர்களுக்கும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னதமான இவ்விழாவிற்கு அடித்தளமாக இருந்து எங்களை நடத்தி செல்கிற எம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புமிக்க இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த தலைமை ஆசிரியர்கள், நிர்வாக அதிகாரி, இருபால் ஆசிரியர் பெருமக்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், நவபாரத சிற்பிகளான மாணவர்கள் மற்றும் உள்ள ஏனையருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நதி இணைப்பு யோகாசன செயல்முறையை சிறப்பாக வடிவமைத்து தந்த எம் பள்ளி யோகா ஆசிரியருக்கும் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. Students all stand. சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல கங்கா ஹிமாச்சல யமுனா கங்கா உட்கல ஜலதித கங்கா சுபநாமே காதே தவ சுபாஷிஷ மாகே காதே தவ ஜய காதா जय हे
withdrawn. Okay, you have done a wonderful job. You have done a great service to the country. One day the rivers will be connected, or India will become a fertile country. Then you will remember that. Okay. Wish you well. I thank your dear parents also for their cooperation. So I request the teachers to give a big clap to the students. Children, listen. You must go home carefully. Take your things and go. Tomorrow is a half day working day.